என்னுடைய கடமையை நான் ஆற்றிவிட்டேன் என்ற ஒரு முடி திருத்தவர், சலவைக்காரர், தச்சன், அதாவது காட். நம்ம இது எங்களுக்கெல்லாம் பிரதமர் நேற்று முன்தினம் என்னிடம் தொலைபேசியில் பேசி வாழ்த்து 10 டெலிவிஷன் ஆங்கர்ஸ் வந்தாங்க. ரஜத் சர்மா, ஹேமந்த் சர்மா, சிபிஐ. அதற்கு நான் பதில் சொன்னேன். ஆனால் பத்திரிகை தர்மத்தை விடாமல் காப்பதனால் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். நல்லா இருக்கேன் சார். கல்யாணம் எல்லாம் எப்படி சார் முடிஞ்சது? பையனோட கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க சார். நல்லபடியாக முடிந்தது. ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுடைய ஆசீர்வாதங்கள், கணேஷுடைய அன்பு வாழ்த்துக்கள், கணேஷுடைய தகப்பனார், தந்தையார், எல்லாம் அம்மையாருடைய ஒரு வாழ்த்துக்கள் அனைத்து சேர்த்து வைத்து மிக சிறப்பாக நடந்தது. கணேஷ், யாரெல்லாம் சார் வந்தாங்க அது சொல்லுங்க. எனக்கு ஒரு 25 வருடமாக தெரிந்த JP நட்டா அவர்கள் சிறப்பாக இருந்தார். நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதி அமைச்சர் 1/2 மணி நேரம் இருந்தார்கள். அதையும் தவிர துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர், எனக்கு அவரை 30 வருடமாக தெரியும். அவர் மந்திரியாக இருந்தார் தேவிலாலுடன் மொராஜி தேசாய் கவர்மெண்ட்ல. அப்பொழுதிலிருந்து நன்றாக தெரியும் எனக்கு. அவரும் வந்திருந்தார். பியூஷ் கோயல் வந்திருந்தார். பியூஷ் கோயலுடைய ஃபாதரும் நன்றாக தெரியும். அதனால் அவர் மரியாதை நிமித்தமாக குடும்ப உறவினர்கள் அனைவரும். அதையும் தவிர ஒரு சிறப்பு செய்தியாக சொல்ல வேண்டும் என் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு என்றால், பிரதமர் நேற்று முன்தினம் என்னிடம் தொலைபேசியில் பேசி வாழ்த்து தெரிவித்தார். என்னால் வர முடியாது, ஏனென்றால் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டவர். நேரில் பார்த்தபோது 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நான் டெல்லியில் தான் இருப்பேன் என்றார். ஆனால் திடீரென்று பீகார் நிலைமை மாறிவிட்டதால் சீதாமகிரி என்ற இடத்தில் ஒரு பொதுக்கூட்டம் வந்து விட்டது நிதிஷ்குமாருடன். அதற்காக அவசர அவசரமாக சென்றார். அவரும் அமித்ஷா அவர்களும் ஒரு சிறப்பு ஒரு பரிசு பொருளை அடித்து கௌரவித்தார்கள். என்னுடைய 40 ஆண்டுகால பத்திரிகை வாழ்க்கையில் ஒரு சிகரமாக இருந்தது டெல்லியினுடைய ஒரு வரவேற்பு ரிசப்ஷன். ஆனால் அதற்கு GK வாசன், காங்கிரசுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் MP, மிக மிக உதவி செய்தார். அவருடைய தகப்பனார் ஐயா ஓப்பனாருடைய புகைப்படம் பெரியதாக வைத்து அதற்கு மலர் தூவி அந்த விழா துவக்கப்பட்டது. காரணம், அவருடைய இல்லத்தில் தான் அந்த விழாவை வைத்துக் கொண்டிருந்தேன். மிக மிக சிறப்பாக நடந்தது. அனைத்திற்கும் மேலாக என்னுடைய மகன், என்னுடைய மருமகள், என்னுடைய பெரிய மகன், என்னுடைய பெரிய மகன் எல்லாம் குஷியாக இருக்கிறார். என்னுடைய கடமையை நான் ஆற்றிவிட்டேன் என்ற ஒரு எல்லாம் சூப்பரா நடந்துச்சு சார். அதுதான் சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? எது இருப்பினும் கணேஷ், ஒரு வெற்றி சிகரத்தின் ஒரு குறை இல்லாமல் நடந்தது. ஆண்டவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். நண்பர்கள் கணேஷ் போன்றவர்களுடைய அன்பினால் சிறப்பாக நடைபெற்றது. காரணம், அவ்வளவு உழைத்திருக்கிறேன். என்னுடைய பத்திரிகை தர்மம் என்பது சாதாரணமானதல்ல. அதற்காக கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தவிர இன்னொன்று ரொம்ப பிரேக்கிங் நியூஸ் சொல்லணும்னா, 10 டெலிவிஷன் ஆங்கர்ஸ் வந்தாங்க. ரஜத் சர்மா, ஹேமந்த் சர்மா, நவிகா குமார், பர்கா தத், ராதிகா ராமசேஷன், ஷீலா பட், கூமி கபூர் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய முதல் பெண் நிருபர் நேத்ரா சௌத்ரி என்று சொல்லக்கூடிய இந்துஸ்தான் டைம்ஸ் அரசியல் ஆசிரியர், மேலாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CRPF, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் BSF போன்ற இவங்கெல்லாம் மிஸ்டர் அனீஸ், டாக்டர் அனீஸ் தயால் சிங் அவர் வந்திருந்தார். இவர்கள் எல்லாம் கடந்த 40 ஆண்டுகளாக நான் நன்றாக தெரிந்தவர். மேலாக கணேஷ், சிறப்பு என்ன என்று கேட்டால், என்னுடைய மகன் விரும்பினான். வெங்கட்ராகவன் என்று சொல்லக்கூடிய அஜய் என்று நாம் அன்பாக அழைப்போம். மையார் என்ற இடத்தில் அவன் வளர்ந்த 31 ஆண்டுகளில் அவனுக்கு தெரிந்த முடி திருத்தவர், சலவைக்காரர், தச்சன்,
அதாவது காட் நம்ம இது எங்களுக்கெல்லாம் பாதுகாவலாக இருக்கக்கூடியவர் ரிக்ஷாக்காரர்கள் அனைவரையும் அழைத்து அந்த ஒரு ஹேர் கட் பண்ற 30 வருஷம் அவனோட பண்ணிட்டு இருக்கான். ஓ, ரொம்ப எக்ஸலன்ட் சார். பிக் பாஸ் பேர் அந்த இடத்துக்கு அதெல்லாம் போட்டான். அதையும் எலக்ட்ரீஷியன், பிளம்பர் சனாதன் என்று சொல்லக்கூடிய பிளம்பர் எங்க வீட்டில் 25 வருடமாக பணிபுரிகிறார். ஆனந்த், சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாம் அவன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தான். எல்லாரும் வந்திருந்தாங்க. அதை வைத்து மிக மிக சிறப்பாக நடந்தது. அதுதான் என்னுடைய ஒரு சிகரம். இல்ல சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இது உங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி சார். அதுதான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த அவ்வளோ ஒரு நீண்ட ஒரு பாரம்பரியத்திலேருந்து நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, எங்க அப்பாவும் இந்த துறையில தான், பத்திரிகை துறையில தான் இருந்தாங்க, நானும் பத்திரிகை துறையில தான் இருந்தேன், சென்னையில ஆரம்பிச்சு இன்னைக்கு டெல்லியில இருக்கேன் அப்படின்னு எனக்கு எப்பவுமே நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, என்னையும் ஊக்குவிச்சுட்டே இருப்பீங்க. என் மீது 2 சிபிஐ கேசுகள் இருக்கின்றன. அது முடிவு வரும் நிலைமையில் வருவதாக தெரியவில்லை. ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் யார் சதிக்காரர் என்று MC ஜெயின் போட்டாரே, அதற்கு நான் தான் முதலில் அந்த ரிப்போர்ட்டை ஸ்கூப் செய்தேன். அதற்காக DR கார்த்திகேயன் சிபிஐ டைரக்டர் என் மீது கேஸ் போட்டார் தேவகவுடா அரசாங்கத்தில். ஆகாய விமானம் அடல் பிஹாரி வாஜ்பாய் வீடு மீது பறந்தது என்ற ஒரு சுற்றச்சாட்டு இருந்து அதை நான் பிரசுரித்தேன். வார்த்தா என்ற தெலுங்கு பத்திரிகையில். என்னை பிடித்து சரவாரியாக கேள்வி கேட்டார்கள் சிபிஐ. அதற்கு நான் பதில் சொன்னேன். ஆனால் பத்திரிகை தர்மத்தை விடாமல் காப்பதனால் ஒரு சிகரம் தான் என்று சொல்லி நாம் இதை இனி அரசியலை விவாதிப்போம். கணேஷ், நிச்சயமா சார். நீங்க இவ்வளவு பேரை மீட் பண்ணீங்க. மீட் பண்ணும்போது அரசியல் ஏதாவது பேசுனீங்களா சார்? இந்த மாதிரி ஒரு அரசியல் அதாவது டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போச்சு சார்? நிறைய பேசி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேசி. JP நட்டா அவர்களும், GK வாசன் அவர்களும், நிர்மலா சீதாராமன் அவர்களும், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும், பல பியூஷ் கோயல் எல்லாரும் பேசினார்கள், கலந்து உரையாடினார்கள். தமிழகத்துடைய அரசியலும் சரி, அகில இந்திய அரசியலையும் சரி கரைத்தார்கள், குடித்தார்கள். ஒரு கண்டிப்பாக அதில் ஒரு திருப்பு முனையாகத்தான் ஒரு கருத்து உருவாகியது. நாம் பேசுகிறோம் என்றால் ஒரு கருத்து வருகிறது. ஒரு டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ், அதுதான் என்னுடைய ஒரு சிறப்பு அம்சம். அது என்ன, நாங்கள் அதெல்லாம் பொது வழியில் சொல்லுவது தவறு. காரணம், நட்டா அவர்கள் மனம் விட்டு என்னிடம் பேசினார்கள். அவர் பேச்சாளராக இருந்த பொழுது அருண் அடுத்து விடப்பட்டவர் JP நட்டா அவர்கள், ஜெகத் பிரகாஷ் நட்டா என்பவர். ஆனால் திமுகவை நாம் பூண்டோடு எடுத்து விடுவோம் என்றெல்லாம் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2031 பாஜக அரசு தமிழ்நாட்டில் வரும் என்பதை அவர் ஆணித்தரமாக நரேந்திர மோடியினுடைய ஆசையுடன், அமித்ஷாவினுடைய ஆதரவுடன் JP நட்டா காலெடுத்து வைப்பார் தமிழகத்தில். அதற்கு அண்ணாமலை உறுதுணையாக இருப்பார். இன்னைக்கு JP நட்டா உள்ள வரதுக்கே தடை விதிச்சிருக்காங்களே சார். ஏன்னா அவர் பயம்தான் அரசு, தமிழக அரசு பயம். இவனை விட ஜனங்க மாற முடியாதுங்களா சார்? எமர்ஜென்சி சமயத்தில், அவசர கால நிலைமை சமயத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இடம் கொடுத்தார். பாபுலால் பட்டேல் என்பவருக்கு, குஜராத் அமைச்சருக்கும், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்களுக்கெல்லாம். ஆக காங்கிரசிற்கு விரோதமாக இருந்த அந்த அரசாங்கம் திமுக ஏன் காங்கிரஸை தன்வசப்படுத்தி கொண்டு பாஜகவை அமுக்கிறது என்று எங்க சீமானுக்கு பயப்படல, பழனிசாமிக்கு பயப்படல. ஏன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் JP நட்டாவிற்கும் அண்ணாமலைக்கும் RN ரவிக்கும்? ஆமா சார், எதுக்கு பயப்படணும்? எதுக்கு ஏன் இந்த பர்மிஷன் கொடுக்கறதுனால? ஏன்னா பர்மிஷன் கொடுக்க, அதான் ஒடுக்கதான் ஒரு கட்சி வளருது அப்படின்றது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு நார்த் இந்தியால எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். அதாவது இன்னைக்கு மூட் ஆஃப் த நேஷன்ல திருப்பியும் BJP தான் வரும். ஆனா போன வாட்டி வந்த அளவுக்கு வராதுன்னு சொல்றாங்களே. பட் இருந்தாலும் மிஸ்டர் மோடி என்ன சொல்றாருன்னா 350 மேல வாங்குவோன்ற மாதிரி அவரு சொல்றாரு. நீங்க எப்படி சார் அந்த டிஃபரன்ஸை பாக்குறீங்க? வட இந்திய கருத்து கணிப்புக்கு வருவதற்கு முன்பாக கணேஷ், தமிழகத்தில் திராவிடம் மங்கிவிட்டது. தமிழகத்தில் காங்கிரஸ் என்பது காணாமல் போய்விட்டது. தமிழகத்தில் அதிமுக என்பது கரைந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி, O பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா என்று கரைந்து விட்டது. காங்கிரஸ் காணாமல் போய், இந்த பின்னணியில் பார்த்தால் திராவிடத்திற்கு எதிராக இந்துத்துவா தான் வளர்ந்து வருகிறது. அதனாலதான் பயந்துன்னு கட் பண்றாங்க. எங்க பந்த அடிக்கதான் உயருங்க. ஆமா, நிச்சயமா. அது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் சார் தெரியல. அதான் ஒடுக்க கடைசியில
கூட்ட அது வந்து ஒரு செகண்ட்ல ஒரு டைம்ல வந்து டப்புன்னு எழுந்துருவாங்கன்றது வந்து ஏன் புரிய மாட்டேங்குது. ஜே.பி. நட்டாவை ஸ்டாப் பண்ணி என்ன பண்ண போறாங்க அவங்க? அது ஜே.பி. நட்டா அகில இந்திய தலைவர். ஆமா. 18 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பாஜக அகில உலகத்திலேயே சிறந்த கட்சியாக வரக்கூடிய அதை நிறுத்தினால் அவங்க பார்த்துப்பாங்க. ஆமா. எங்க பெரிய இடத்துக்கு நரேந்திர மோடி கிட்ட எங்க சரணாகதி அடைஞ்சார் உதயநிதியும் ஸ்டாலினும். அதே கால விழுந்தாங்களே. என்ன எதுக்கு அந்த ரகசியத்தையே சொல்ல மாட்டேங்கிறார்கள். எனக்கு தெரியும் அந்த ரகசியம். என்ன ரகசியம் சார்? அதற்கு பிறகு துரைமுருகன் மீது ஈடி நடந்ததா? இல்ல அது சுத்தமா இல்லையே. டப்புன்னு வந்து போயிடுச்சு அது. எங்கேயோ வந்து ஏன்னா அவரு வந்து அடுத்த வாரத்துல ஜெயிலுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்து ஒரே நாள்ல ஒரு வாரத்திலேயே வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இப்பொழுது தாங்கள் கேட்ட வட இந்திய கட்சிக்கு அதாவது பேசலாம். அதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து இந்த இடத்துல தமிழ்நாட்டிலே இருந்ததுனால வந்து கேட்கிறேன் சார். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்த சைடு சார் போவாங்க? ஏன்னா அதிமுகவும் ட்ரை பண்றாங்க, பிஜேபியும் ட்ரை பண்றாங்க. எந்த இடத்துக்கு போவாங்கன்ற மாதிரி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லன்னா அத பத்தி பெர்ஃபெக்ட்டா இன்னும் தெரியலையா? எப்படி சார் பாக்குறீங்க? 2024க்கு பிறகு 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆவார் என்பது யதார்த்தம். அதை வைத்து பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அகில இந்திய அளவில் பெரும் பங்கு வகிக்காவிட்டாலும் அன்புமணி ராமதாஸ் பற்பல அகில இந்திய தலைவர்களை நேரில் பார்த்து பேசுவதனால் அம்மையார் பிரேமலதா அவர்கள் நரேந்திர மோடிக்கு அருகாமையில் இருப்பதனால் விஜயகாந்தை பற்றி ஒரு மாபெரும் கட்டுரை நரேந்திர மோடி எழுதியதனால் இதெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜக பக்கம்தான் இருப்பார்கள். பட் ஆனா வந்து போன வாட்டி 2 வாட்டியும் அவங்க எதுவுமே பண்ணலையே சார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒண்ணும் பண்ணல. விஜயகாந்துக்கும் ஒண்ணும் பண்ணல. விஜயகாந்துக்கு வந்து அதாவது வந்து ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்திருக்கலாம். இல்ல ராஜ்யசபா எம்பியாவது கொடுத்திருக்கலாம். 2 பேருக்கும் ஒண்ணும் பண்ணாததுனால இந்த வாட்டி அதிமுக பக்கம் சைடு பக்கத்துல போற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. அத போனா கூட அதிமுக கரைகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறு செய்து விட்டார் என்பதை பாஜக மூலமாக பிரேமலதாவும் அன்புமணி ராமதாசும் உணர்கிறார்கள். சரி, ஓகே. 24ல் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி வந்ததுன்னா அது 26ஐ பாதிக்கும், 31ஐ பாதிக்கும். இப்படி பண்ணி காங்கிரஸ் வந்து எப்படி காணாமல் போய்விட்டதோ அதே மாதிரி பாஜகவினுடைய ஒரு தொலைநோக்கு திட்டம் என்ன என்று கேட்டால் அதிமுகவை சாப்பிட்டாங்க. இப்போ பாதி சாப்பிட்டாங்க. ஆமா சார். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் உள்ள வந்தாங்க அப்படின்னா பலம் பெறாதா? ஓகே, நான் ஸ்ட்ரென்த் ஆயிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க 2வது பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லன்னா வந்து பாஜக பின்னாடி தான் வந்து 3rd பொசிஷனுக்கு போவாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? 3வது நிலையை வைத்து பார்த்து ஜே.பி. நட்டா அவர்களுடைய ஒரு ப்ரப்போசல் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிரான இருக்கக்கூடிய வாக்குகளை ஒருவர் தலைமையில் நாம் எடுத்து ஒரு அம்பரலா அலையன்ஸ் மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுல பண்ணாங்கன்னா இன்னும் 4 நாள்ல அது ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா யாரு சொன்ன? பாட்டாளி மக்கள் கட்சியும் வாய்ப்புகள் இருக்கா சார்? அது ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஜி.கே. வாசன் மூலமா நீங்க சொன்ன மாதிரி ஜி.கே. வாசன் மூலமா அதை ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து திருப்பியும் வந்து ஏடிஎம்கே இழுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா வந்து எடப்பாடி தான் உள்ள வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் நிலவுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஜி.கே. வாசனுடைய தமிழக அரசியலில் ஒரு பங்கு என்று பார்த்தால் நரேந்திர மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாலமாக இருக்கிறார். சரி, ஓகே. கருத்துக்களை அது பாருங்க, எடப்பாடி ஐயா சொல்றதும் கரெக்ட் தாங்க, யாரும் இல்லைங்கிறீங்க. அதிமுகவுடைய எம்பிக்கள் ஆதரவு இல்லை என்றால் சில சட்டங்கள் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி இருக்க முடியாது. அதை 4.5 வருடம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் என்றால் அது அமித்ஷா நரேந்திர மோடியினுடைய ஆசைகளால் தான் இருந்தார். நிச்சயமா ஜெயில இருக்குது. 80% ஏடிஎம்கே ஸ்டில் பிரிஃபர்ஸ் பிஜேபி. அப்ப எங்க சார் போவாங்க? சோ அதனால வந்து இப்ப நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த சைடு வர்றதுக்கு நீங்க பாஜக சைடு வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா? கணேஷ் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சென்னைக்கு செல்லுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சரி, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குதுங்க. 16 நாள் இருக்குங்க. இது நடுவே பற்பல விஷயங்கள் நடக்கக்கூடும். திரைமறைவில் பல நடக்கின்றன. 360 டிகிரி பார்த்தமானால் அனைத்து ஒரு உறவுக்காரர் ஒருத்தர் இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு பாம்பேல. சரி, ஹிந்தி பேசுறாரு.
பிரதமர் செயலகத்துடன் பிரதிதினம் பேசிக் கொண்டிருக்கிறார். சரி. ஏதோ ஒரு கிசு ஒரு கப்ஷப் நடக்குது. அதே மாதிரி ஒரு பிரபல வியாபாரி கோயம்புத்தூரில் இருப்பவர், ஒரு குஜராத்திக்காரர், அவரும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் ப்ரூயிங். அது என்ன அப்படின்றது வந்து 27th February தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஆமா. சரிங்க சார். பாஜகவினுடைய இலக்கு 2031 தமிழகத்தில் பாஜக ஆட்சி வர வேண்டும் என்பதுதான். தமிழகத்துல வந்து பாஜக 2031 எப்படியும் வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. ரைட், சூப்பர். இப்ப பாருங்க ஒரு 22% வந்துட்டாங்களே சார். ஆமா. அது பேரம் பேசினாங்க 30 வந்துட்டான்னு வச்சுங்க. Without BJP you can't form the government. நிச்சயமா 100%. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.